நல்லது. நாங்கள் அ ஹைல்பர்க் வேத வினாவிடை இந்த பாடத்துல வருகின்ற அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தை குறித்து நாங்க கற்றுக்கொண்டு வாரோம். அந்த அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்தின் 3வது அ கேள்வியில நாங்க 3வது அறிக்கைய நாங்க படிச்சு படிச்சு கொண்டு வந்தோம். அப்ப அதுல கடந்த வாரம் பார்த்த ஒரு காரியத்துல அந்த பகுதி 2வது காரியத்த நாங்க இன்னைக்கு பார்த்து நிறைவு செய்ய இருக்கிறோம். அப்ப நாங்க பார்த்தோம் கடந்த வாரம் அவர் பொந்தியு பிலாத்துவின் அதிகார காலத்தில் பாடுபட்டு என்றதை நாங்க பார்த்தோம். அப்போ அதன் சத்தியங்கள நாங்க புரிந்து கொண்டோம். இன்றைய நாள்ல சிலுவையில் அறையுண்டு மரித்தார் என்றதை நாங்க பார்க்க இருக்கிறோம். இப்ப கிறிஸ்தவர்களுடைய விசுவாசம், அவங்களுடைய விசுவாசத்த அவங்க எப்படி அறிக்கை செய்றாங்க? அவர்களுடைய கடவுள், அவர்களுடைய இரட்சகர் கிறிஸ்து இயேசுவானவர் சிலுவையில அறையுண்டு மரித்தார் என்று தங்களுடைய விசுவாசத்தை அறிக்கை செய்றாங்க. அப்ப கடவுளுடைய வார்த்தையிலிருந்து இந்த அறிக்கையை அவங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறதை, அல்லது ஆண்டவர் இயேசு தங்களுடைய இரட்சகர் தங்களை மீட்டுக் கொள்ளும்படி உலகத்துக்கு வந்த தேவகுமாரன், திரியேகத்தினுடைய 2வது நபர், அவர் சிலுவையில் அறையுண்டு மரித்தார் என்பதை கிறிஸ்தவ விசுவாசிகள் தங்களுடைய விசுவாசத்தின் அச்சாணியாக அல்லது அந்த உறுதியாக கூறுகிறார்கள், அறிக்கை செய்கிறார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். எனவே ஹைடல்பர்க் கேட்டகிசம் அதுல இருக்கிற 39வது கேள்வி பதில்ல இந்த சிலுவை மரணத்தை குறித்து எங்களுக்கு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த சிலுவை மரணத்துல ஏன் நாங்க அறிக்கை செய்றோம்? நம்முடைய ஆண்டவர், இரட்சகர் சிலுவையில் அறையுண்டு மரித்தார் என்று அறிக்கை செய்வதின் மூலம் நாங்க வெளிப்படுத்துகின்ற சத்தியம் என்ன என்பதை அது எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அந்த 39வது கேள்வி பதில், அதுல கேள்வி இப்படி கேட்கிறாங்க: இயேசு சிலுவையில் அறையப்படுவதை காட்டிலும் வேறே விதமான மரணத்தை அனுபவிக்க நேர்ந்திருந்தால் என்ன? ரைட். அப்ப என்ன கேள்வி? ஆண்டவர் இயேசு சுவாமி வேறு விதமா மரித்திருந்தா என்ன? ரைட். ஏன் சிலுவையில் அறையப்படணும்? அவர் சிலுவையில் அறையப்படாம வேறு விதமா மரித்திருந்தார் என்று சொல்லி விசுவாசிகள் அறிக்கை செய்திருந்தா எப்படி இருந்திருக்கும்? ரைட். போன்ற விதமாக எங்கள சிந்திக்க வைக்கிறாங்க. அப்ப ஏன் முக்கியமாக, கட்டாயமாக, உறுதியாக அவர் சிலுவையில் அறையப்பட்டு மரித்தார் என்று நம்ம ஏன் சொல்லணும்? என்பதற்கான அது கேள்விய கேட்டுட்டு அதுக்கு பதில் சொல்றாங்க. ஆம், சிலுவையின் மரணம் தேவனுடைய சாபமாகும். என் மீது சுமத்தப்பட வேண்டிய சாபம் மற்றும் மரணத்தை அவர் தன் மீது எடுத்துக்கொண்டார் என்ற நிச்சயத்தை சிலுவை எனக்கு கொடுக்கிறது. அப்ப கடவுளுடைய மரணம் மாத்திரமல்ல, அந்த மரணம் எப்படியாக நிகழ வேண்டும், அந்த மரணம் சிலுவையில நிகழ வேண்டும் என்பதாக ஆண்டவர் அ தீர்மானிச்சிருக்கிறார். ரைட். அப்ப அந்த சிலுவை மரணம், அந்த சிலுவை ஒரு சாபத்தை எங்களுக்கு காண்பிக்கிறது. எனவே நம்மளுடைய சாபத்தை அவர் சுமந்து கொண்டார். அந்த சுமந்து கொள்ளும்படியாக அவர் இந்த சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டார் என்பதை இது எங்களுக்கு தருகிறது. அப்ப சிலுவை என்ன நிச்சயத்தை தருது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்னுடைய சாபத்தை தன்மேல் சுமந்து கொண்டார் என்பதை சிலுவை மரணம் எங்களுக்கு காண்பிக்கிறது. அப்ப சிலுவையை பார்க்கும் பொழுது, சிலுவை அடையாளத்தை குறித்து சிந்திக்கும் பொழுது, என்னுடைய இரட்சகர் சிலுவையில மரித்தார் என்று சொல்லும் பொழுது, நாங்க சொல்லுகின்ற காரியம் என்ன? என்னுடைய சாபத்தை அவர் சிலுவையில சுமந்து கொண்டார். ரைட். என்ற அந்த நிச்சயத்தை, அந்த உறுதியை அது எங்களுக்கு தருகிறது அன்பானவர்களே. ரைட். எனவே ஆ இந்த சிலுவை மரணம் மற்றைய மரணங்கள போலல்லாது, இது ஒரு மிகவும் வேதனை மிகுந்த ஒரு மரணமாக இருக்கிறது என்று சொல்றாங்க. இல்லையா? ஆ ரைட். இப்ப சில நேரங்கள்ல அந்த காலத்துல இருந்த மரணங்கள் தான் எப்படியாப்பட்டதுன்னு சொன்னா, கழுத்த வெட்டி கொலை செய்றது. ரைட். அதே நேரத்துல ஒரு கட்டத்துல எங்களுக்கு தெரியும், ஆண்டவர் இயேசுவ மலையிலிருந்து தள்ளிவிட பார்க்கிறாங்க. ரைட். தள்ளிவிட்டு கொல்ல பார்க்கிறாங்க. அப்ப அப்படியான மரணம் மாதிரி இல்லாம, இந்த சிலுவை மரணம் மிகவும் கொடூரமானது, மிகவும் வேதனை மிகுந்தது. அதேபோல நாங்க என்ன பார்த்தோம்? வேதாகம ரீதியில அது
ஒரு சாபமான மரணம் என்று சாபம் என்று சொல்லப்படுகிறத நம்ம கவனிக்கிறோம். அப்ப இங்க எழுதியிருக்கிறோம் பாருங்க, அந்த ஹைல்பர்க் கேட்டகிசத்துல எங்களுக்கு விளக்கம் கொடுக்கப்பட்ட மாதிரி, யூதர்களின் மரண தண்டனை முறை எப்படியாப்பட்டது? கல்லால் எறிந்து கொலை செய்வது. சரியா? அதுதான் அந்த பழக்கத்துல இருந்துச்சு மக்கள் மத்தியில. ரைட்? ஆனால் இங்க என்ன நடக்குது பாருங்க. அந்த கல்லால் எறிந்து கொலை செய்ய ஆண்டவர் தன்னை ஒப்புக் கொடுக்கல. இல்லையா? மாறாக அவர் சிலுவையில் அறையப்பட்டு தன்னை கொலை செய்யும்படி அவர் தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். அப்ப இங்க எழுதியிருக்கிறோம் பாருங்க. குற்றவாளிகளின் மரித்த உடல் மரத்திலே தொங்கவிடப்பட்டு, கட்டளைகளை மீறி தேவனுடைய சாபத்திற்கு உட்பட்டவர்களுக்கு வரும் தண்டனையை மற்றவர்களுக்கு எச்சரிக்கும் விதமாக செய்யப்பட்டது. அப்ப நாங்க சொன்னோம் இல்லையா? அது ஒரு சாபம்ன்னு சொன்னோம் இல்லையா? இது சிலுவை மரணம். அப்போ நாங்க கவனிக்கிறோம். உபாகமம் 21ஆம் அதிகாரத்துல 22ஆம் வசனத்திலிருந்து 23ஆம் வசனம் வரையில சொல்லப்படுற காரியம் என்னன்னா, நான் வாசிக்கிற அந்த வசனத்தை, கொலை செய்யப்பட்ட ஒருவன் மேல் சாவுக்கு பாத்திரமான பாவம் உண்டாயிருக்க, அவனை கொலை செய்யும்படி மரத்திலே தூக்கி போடுவாயானால். ரைட்? அடுத்த வசனம், இரவிலே அவன் பிரேதம் மரத்திலே தொங்கலாகாது. அந்நாளில்தானே அதை அடக்கம் பண்ண வேண்டும். தூக்கி போடப்பட்டவன், அதாவது சிலுவையில தூக்கி போடப்பட்டவன், மரத்திலே தூக்கி கொல்லப்பட்டவன் தேவனால் சபிக்கப்பட்டவன். ஆகையால் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. இப்போ ஒருத்தனுக்கு தண்டனை கொடுத்து அவனை சிலுவை மரத்துல தூக்கி அவனை கொலை செய்யும் பொழுது, அந்த மரணத்துக்கு பிற்பாடு என்ன செய்யக்கூடாதா? அந்த மாலை வரைக்கும் தான் அந்த சரீரம் அதுல அந்த அந்த ஆம், மரத்துல தொங்கணும். ரைட்? ஏன்னு சொன்னா பாருங்க, ஆஹ், மன்னிக்கணும், அந்த ஸ்லைட ரைட். ஏன்னு சொன்னா, அந்த ஏன் அந்த அந்தி மாலை நேரம் வரைக்கும் தொங்கணும் என்று சொன்னால், அதை பார்க்கிறவர்கள், ரைட், மக்கள் அதை காண்றவங்க என்னத்தை காண்றாங்கன்னு சொன்னா, தேவனுடைய வார்த்தையை, கடவுளை மீறி நடந்தவனுக்கு கடவுளால வந்த சாபம், இந்த மரணம் என்பதை அந்த சிலுவையை பார்க்கும் பொழுது, அல்லது அந்த மரத்துல தூக்கப்பட்டு தொங்கவிடப்பட்டு கொல்லப்பட்டு பார்க்கும் பொழுது ஜனங்கள் காணுவார்கள். அப்ப எது வரைக்கும்? காலையில நீங்க அவனை தூக்கி போட்டீங்கன்னு சொன்னா, அந்தி மாலை நேரம் வரைக்கும் தான் அவன் வந்து அந்த சிலுவையில தொங்கணும். அப்ப மக்கள் எல்லாரும் பார்த்து தேவனுடைய சாபம், அல்லது தேவனுடைய சாபம் இவனுக்கு ஏன் வந்தது போன்ற விஷயங்களை அவங்க அதை பார்ப்பாங்க. பார்த்து அதன் மூலம் படுவாங்க அவங்க. ரைட்? கடவுளுக்கு விரோதமாக செயல்படும் பொழுது, கடவுளுடைய கட்டளைகளுக்கு, நியாயப்பிரமாணங்களுக்கு விரோதமாக செயல்படும் பொழுது ஏற்படுகின்ற ஒரு சாபமான மரணமாக இது இருக்கிறது என்பதை மக்கள் அந்த மரத்துல தூக்கி போடப்பட்ட காணும் பொழுது காணுவார்கள் என்பதை உபாகமம் 21ஆம் அதிகாரம் 22, 23ல நம்ம வாசிக்கிறோம். ஆனால் மாலை நேரத்துல என்ன செய்யணுமா பாருங்க, ஆஹ் அந்த இரவாவதற்கு முதல்ல அவனை நாங்க என்ன செய்யணுமா? அவங்க அடக்கம் செய்யணும். சரியா? அப்ப என்ன, ஏன் அப்படி அடக்கம் செய்யணும்னா, அவன் மீது உள்ள தேவனுடைய சாபம் மக்கள் மீது வராதபடிக்கு. சரியா? அதுதான் ஆண்டவர் சொன்னார். என்னது? இந்த வசனத்தின் முடியக்குள்ள, உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் உன் தேசத்தை தீட்டுப்படுத்தாயாக. எப்படி தீட்டுப்படுத்துவ நீனு? அந்த மரத்துல தூக்கப்பட்டு மரித்தவனுடைய உடலை இரவுல நீ வச்சிருப்பீன்னு சொன்னா என்ன நடக்குது? அந்த சாபம் உனக்குரியதாக மாறும். ரைட்? எனவே நீ என்ன செய்யணும்? மாலை வேளையில நீ அதை அடக்கம் பண்ணிரணும். எனவே அப்படியாக அந்த சாபத்தை உங்களுக்கு வர வைத்து கொள்ளாத படிக்கு நீங்க என்ன செய்யுங்க? அதை நீங்க மாலை வேளையில அடக்கம் பண்ணுங்கன்னு சொல்லி அந்த வசனத்துல சொல்லப்படுகிறத நம்ம பார்க்கிறோம். அப்ப என்ன நாங்க பார்த்தோம்? அந்த மனுஷனுடைய சாபம், அந்த மனுஷன் மேல இருக்கின்ற சாபம் மக்கள் மீது வராத படிக்கு மாலை வேளையில அவங்க அடக்கம் செய்ய வேண்டும் என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்ப கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்துல கவனிக்கிறோம். நியாயப்பிரமாணத்தின் கிரியைக்காரராகிய யாவரும் சாபத்திற்குட்பட்டிருக்கிறார்கள். நியாயப்பிரமாண புஸ்தகத்தில் எழுதப்பட்டவைகள் எல்லாம் செய்யத்தக்கதாக அவைகளில் நிலைத்திராதவன் எவனோ அவன் சபிக்கப்பட்டவன் என்று
எழுதி இருக்கிறதே. அப்ப மரத்துல தூக்கப்பட்டு தொங்க விட்டிருக்கவன் யாரு? கடவுளுடைய வார்த்தையை மீறி தேவனால சபிக்கப்பட்டவன். தேவனுடைய சாபத்துக்குள்ளானவன். அப்ப இங்க நான் கலாத்தியர்ல வாசிக்கிறோம், நியாயப்பிரமாணத்தை மீறும் பொழுது, அதில் எழுதப்பட்டிருக்கின்ற காரியத்துல நிலைத்திராமல் ஒருத்தன் நிற்கும் பொழுது, அவன் சாபத்துக்குள்ளாகிறான், சபிக்கப்பட்டவனாகிறான் என்பதை நாங்க வாசிக்கிறோம். அதே மாதிரி கலாத்தியர் 3:13 வாசிக்கிறோம், மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி, கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அப்போ நாங்க கொஞ்சம் இதை புரிஞ்சு கொள்றதுக்கு நாங்க முயற்சிப்போம். இப்போ இந்த சபிக்கப்பட்ட மனுஷன், ரைட், தேவனுடைய சாபம் இவன் மேல இருக்கு. இப்போ நாங்க வாசிச்ச வசனத்துல என்ன நாங்க வாசிக்கிறோம்? கிறிஸ்து நமக்காக சாபமானார். சரியா? அப்ப மக்களுக்கு பதிலாக, ரைட், தேவனுடைய சாபத்தை பாவம் இல்லாத முழுமையான பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரனானவர் என்ன செய்தாரு? அந்த சாபத்தை தன் மீது ஏற்றுக்கொண்டார் என்பதை நம்ம பார்க்கிறோம். இப்ப பாருங்க அந்த வசனம் எப்படி சொன்னுச்சு? மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து என்ன செய்திருக்கிறாரு? நமக்காக சாபமானார். நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டுக் கொண்டார். அப்ப நானும் நீங்களும் தேவனுடைய நியாயப்பிரமாணத்தை, தேவனுடைய கட்டளைகளை, தேவனை மகிமைப்படுத்தாமல் அவரை அந்த வசனங்களை நாங்கள் மீறி நடந்ததுனால நானும் நீங்களும் சபிக்கப்பட்டவர்கள். அப்ப நானும் நீங்களும் தான் எங்க இருக்க வேண்டியவங்க? இந்த மரத்துல இந்த மனுஷனை போல, ரைட், அறையப்பட வேண்டியவர்கள். ஏன்னா நானும் நீங்கள் சாபத்துக்குள்ளானவர்கள், தேவனுடைய சாபத்துக்குள்ளானவர்கள், தூக்கி போட வேண்டும், மரத்துல அறையணும் இல்லையா? ஆனால் எங்களுக்கு பதிலாக என்ன செஞ்சார் ஆண்டவர் இயேசு? அவர் சிலுவையில் அறையப்பட்டதன் மூலம் எங்களுக்காக சாபமானார் என்பதை நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்ப கழுத்தை வெட்டி கொண்டிருந்தா, மலையிலிருந்து தள்ளி கொண்டிருந்தா, ரைட், இந்த சாபமான மரணத்தை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று எங்களுக்கு சொல்ல முடியாம போயிருக்கும். நாங்க அப்படியாக உறுதியாக அறிக்கை செய்ய முடியாம போயிருக்கும். ஏன்னா பழைய ஏற்பாட்டுல அந்த மரத்திலே தூக்கப்பட்டவன் சபிக்கப்பட்டவன், தேவனுடைய சாபம் அவன் மேல இருக்கிறது என்று சொல்லப்படுகிறதே போல, புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது ஆண்டவர் இயேசு அந்த சிலுவையில அந்த சாபத்தை சுமந்து கொள்ளும்படியாக, அவர் சாபமானார் என்பதை காண்பிக்கும்படியாக அவர் சிலுவையில அறையப்படுகின்றார் என்பதை இந்த காரியம் எங்களுக்கு காண்பிக்கிறது இல்லையா? அப்ப பாருங்க, சிலுவை அந்த சிலுவையில தொங்க விடப்பட்டவங்க அந்த சிலுவை ஒரு அவமான சின்னம் இல்லையா? ரைட்? தேவனுடைய சாபம் அந்த சிலுவையில் அறையப்பட்டவங்க மேல இருந்துச்சுன்னு சொல்லப்பட்டதை நம்ம பார்த்தோம் இல்லையா? அப்போ ஆண்டவர் இயேசு நம்முடைய எல்லா சாபத்தையும் அந்த சிலுவையில தன் மீது சுமந்து கொண்டவராய் அவர் அதில் அறையப்பட்டு தொங்க விடப்பட்டார் என்பதை அது எங்களுக்கு காண்பிக்கிறது. சரியா? அப்ப எங்களுக்கு இருக்கிற உறுதி என்னன்னா, நாங்கள் அடைய வேண்டிய அந்த ஆக்கினையை, தண்டனையை, எங்கள் மீது வரவேண்டிய தேவனுடைய முழுமையான அந்த சாபத்தை இயேசு கிறிஸ்துவானவர் சுமந்து கொண்டார் தன்னுடைய சிலுவை மரணத்தின் மூலம் என்பதை அது எங்களுக்கு காண்பிக்கிறது. அப்போ சிலுவை மரணம் என்பது மிக முக்கியம். சிலுவை மரணத்தை ஆண்டவர் இயேசு ஏற்றுக்கொள்றதுக்கு காரணம் இருந்துச்சு இல்லையா? ஆண்டவர் தேவன் அதை எப்படியாக ஒழுங்குபடுத்தி அந்த சாபத்தை தன்மேல் சுமந்து கொள்ளும்படி அதை ஒழுங்குபடுத்தி அதை செய்தார் என்பதை அது எங்களுக்கு காண்பிக்கிறது அன்பானவர்களே. ரைட்? அப்ப முழுமையான சாபத்தை கிறிஸ்து இயேசுவானவர் தம் மீது சுமந்து கொண்டார் என்பதை சிலுவை மரணம் எங்களுக்கு காண்பிக்கிறது. ரைட்? அப்ப ஹைல்பர்க் கேட்டகிசத்துல இப்படி எழுதுறாங்க, அதை நான் வாசிக்கிறேன். ஒருவேளை இயேசு கலிலேயா கடலில் மூழ்கடிக்கப்பட்டோ, உணவில் சாப்பாட்டில் நஞ்சு கலந்தோ, அல்லது வயதாகி இயற்கையாக மரித்திருந்தார், என்ன நடந்திருக்கும் யோசிச்சு பாருங்க. அவரை பிடிச்சு கொண்டு போய் கல்லைய கடல்ல மூழ்கடிச்சு கொண்டு இருந்தா, அல்லது அவருடைய சாப்பாட்டை நஞ்சு கலந்து கொடுத்திருந்தா, அல்லது அவர் வயசாகி இயற்கையாக மரணம் எய்திருந்தா என்ன நடந்திருக்கும்? நாங்க அறிக்கை செய்ய முடியாது. ஆண்டவர் இயேசு என்னுடைய சாபத்தை சுமந்து கொண்டார் என்று அறிக்கை செய்ய முடியாது, நம்ப முடியாது இல்லையா? இல்லையா? அப்ப ஆண்டவர் இயேசு சிலுவையை சுமந்து கொண்டதுனாலதான் உங்களுக்காக, எனக்காக இயேசு தேவனுடைய சாபத்தை அவர்
சிலுவையில சுமந்தார் என்றதை நாங்க வெளிப்படுத்துறோம் இல்லையா? அப்படி நாங்க நினைச்சிருக்க முடியாது. ஆண்டவர் இயேசு வேற மாதிரி மரிச்சிருப்பார்ன்னு சொன்னா. ரைட்? அவர கழுத்த வெட்டி யோவான் ஸ்நானகனை போல கழுத்தை வெட்டி கொண்டிருப்பாங்கன்னு சொன்னா, நாங்க சொல்ல முடியாது. என்னுடைய சாபத்தை அவர் சுமந்து கொண்டார்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா, கத்தியில இல்ல சாபம் இருந்துச்சு. இல்லையா? ரைட்? வேதம் குறிப்பிடுற மாதிரி மரத்திலே தூக்கப்பட்டவன் எவனும் சபிக்கப்பட்டவன். எனவே அவர் சிலுவையை சுமந்து கொண்டு சிலுவையிலே தன்னுடைய ஜீவனை அவர் கொடுக்கிறவராக இருக்கிறார் என்பதை நம்ம இந்த இடத்துல கவனிக்கிறோம் அன்பானவர்களே. ரைட்? அடுத்து பாருங்க எழுதியிருக்கிறோம். அவர்கள் தேவனுடைய நீதியையும் மனிதர்களின் பாவத்தையும் தேவன் எவ்வளவாய் வெறுக்கிறார் என்பதை இது நமக்கு காண்பிக்கிறது. அந்த ஹைல்பெர்க் கேட்டகிசத்தை அப்படியே எழுதி கொண்டு வராங்க. அதுல சொல்றாங்க சிலுவை மரணம், ரைட், தேவனுடைய நீதி, அதே நேரத்துல மனுஷனுடைய பாவம் எவ்வளவு மோசமானது, அதே நேரத்துல மனுஷனுடைய பாவத்தை கடவுள் எவ்வளவாக வெறுக்கிறார் என்று சொன்னா அது சாபமான ஒரு காரியமாக இருக்கிறது என்பதை இந்த சிலுவை மரணம் எங்களுக்கு காண்பிக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். சரியா? எனவேதான் ஆண்டவர் இயேசு வேறு விதமாக மரிக்கும்படி தன்னை ஒப்பு கொடுக்கவில்லை. வேறு விதமாக மரிக்கும்படி தேவனும் என்ன செய்யல? தன்னுடைய இரட்சிப்பின் திட்டத்தை அவர் ஒழுங்குபடுத்தவும் இல்லை. மாறாக ரோம அரசாங்கத்தினாலே, ரைட், சரியாக அந்த அரசாங்கம் இந்த உலகத்தை ஆளுகை செய்யும் பொழுது அந்த அரசாங்கத்தின் கீழே இருந்த அந்த கொடூர மரணம், ரைட், அந்த சிலுவை மரணத்தை ஆண்டவர் இயேசு சரியான முறையில தெரிவு செய்து அதுல தான் மரிக்கிறத நம்ம இங்க கவனிக்கிறோம். சரி, எங்க எழுதியிருக்கோம் பாருங்க. வேறு விதமாக அவர் மரிக்கவில்லை. காரணம், அவர் குறிப்பிட்ட சாபமான சிலுவை மரணத்தை சபிக்கப்பட்ட மனிதனுக்கு பதிலாக பெற்று அனுபவிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய திட்டம். சரியா? என்பதை நாங்க பார்க்கிறோம். அப்ப சிலுவை மரணம் தேவனுடைய திட்டம். அதை யாரும் மாற்ற முடியாது. ஆண்டவர் இயேசுவை வேறு விதமாக யாரும் என்ன செய்திருக்க முடியாது? கொலை செய்திருக்க முடியாது. இப்ப பாருங்க, நாங்க பார்க்கிறோம் யூத மூப்பர்கள், அதே போல பிரதான ஆசாரியர்கள், இவங்க எல்லாரும் புதிய ஏற்பாட்டுல கூடி ரகசிய திட்டங்களை போடுறாங்க. இவரை எப்படி கொல்லலாம்னு சொல்லி, பல விதங்களை இவர் எப்படி கொல்லலாம், அவரை எப்படி நாங்க அகப்படுத்தலாம்னு சொல்லி திட்டமிடுறாங்க. ஆனா அந்த திட்டங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்யல? தன்னை ஒப்பு கொடுக்கல. இல்லையா? ரைட்? அவர் சிலுவையில தான் தன்னை ஒப்பு கொடுத்தார். ஏன்னு சொன்னா அதுதான் அவருடைய திட்டமாக, பிளானாக இருந்துச்சு என்பதை இது எங்களுக்கு காண்பிக்கிறது. சரியா? இப்ப பாருங்க, அப்போஸ்தலர் 2:23 வாசிக்கிறோம். அப்படி இருந்தும் தேவன் நிர்ணயித்து இருந்த ஆலோசனையின் படியேயும் அவருடைய முன்னறிவின் படியேயும் ஒப்பு கொடுக்கப்பட்ட அந்த இயேசுவை நீங்கள் பிடித்து அக்கிரமக்காரருடைய கைகளினாலே சிலுவையில் ஆணியடித்து கொலை செய்தீர்கள். ரைட்? அப்ப என்ன நாங்க பார்க்கிறோம்? சிலுவை மரணம் தேவனுடைய ஆலோசனையின் படி நடந்தது. இல்லையா? அவருடைய முன்னறிவின் படி நடந்தது. அதன்படிதான் அவர் என்ன செய்யப்படுறாரு? சிலுவையில தன்னை ஒப்பு கொடுக்கிறார் என்பதை நாங்க பார்க்கிறோம். சரியா? அந்த சாபம் தன் மீது வந்தது. மக்களுடைய சாபத்தை தான் சுமந்து கொண்டேன் என்ற அந்த காரியத்தை எங்களுக்கு பிரகடனப்படுத்தும்படி, எங்களுக்கு தெரிவிக்கும்படி ஆண்டவர் இயேசு இந்த சிலுவை மரணத்தை தன்னுடைய வாழ்க்கையில ஏற்றுக்கொண்டார் என்பதை நாம பார்க்கிறோம். சரியா? எனவே சிலுவை மரணம் கடவுளுடைய திட்டம் என்பதை, அவருடைய பிளானான ஒரு காரியமாக இருந்துச்சு என்பதை இது எங்களுக்கு காண்பிக்கிறது. சரியா? அதனாலதான் பாருங்க, அப்போஸ்தலர்கள் எப்படி பவுல் எழுதுறார் பாருங்க. 1 கொரிந்தியர் 1:23-24 நாங்க கவனிக்கிறோம். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். சரியா? அவங்க தெளிவா சொன்னாங்க. கழுத்து வெட்டப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கல. ரைட்? நாங்க வாசிச்ச மாதிரி கலிலேயா கடல்ல அமிழ்த்தி கொல்லப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கல. ரைட்? அதே நேரத்துல மலையிலிருந்து கீழே தள்ளி கொல்லப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கல. சாப்பாட்டுல நஞ்சு கலந்து கொடுக்கப்பட்டு சாப்பிட்டு மரிச்சு போனவரை பிரசங்கிக்கிறோம்னு அவங்க சொல்லல. ரைட்? மாறாக என்ன சொல்றாங்க? அப்படிலாம் சொல்லியிருந்தா இந்த செய்தி ஒரு வெளிடான ஒரு மேன்மையான செய்தியாக இருந்திருக்காது. சரியா? அப்படியெல்லாம் அவர் இருந்திருப்பாரா இருந்தா அப்படி இவங்க செய்தி சொல்லியிருப்பாங்களா இருந்தா. ஆனா இவங்க என்ன சொன்னாங்க? நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். காரணம் என்ன?
அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். ஆகிலும் யூதரானாலும் கிரேக்கரானாலும் எவர்கள் அழைக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்களுக்கு கிறிஸ்து தேவ பெலனும் தேவ ஞானமுமாய் இருக்கிறார் என்று சொல்லி எழுதுறாங்க. சரியா? அப்போ கிறிஸ்து எனக்கு ஜீவன், ரைட், என்று நாங்க பார்க்கிறோம் ஆண்டவருடைய வசனத்துல, இல்லையா? அவர் எங்களுக்கு தேவ பெலனாக இருக்கிறார், தேவ ஞானமாக இருக்கிறார் என்று இவங்க எழுதுறதுக்கு எப்படி எழுத முடிஞ்சு காரணம் என்ன? நம்மளுடைய ஆம், பாவத்தினாலே வந்த சாபத்தை அவர் சிலுவையிலே ஏற்றுக்கொண்டார். எனவேதான் அந்த சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை நாங்க பிரசங்கிக்கிறோம். ரைட்? எங்களுடைய சாபம் சிலுவையில அவர் அவர் மேல சுமத்தப்பட்டது. எங்களுடைய சாபம் சிலுவையில இல்லாமல் போனது என்பதை அவங்க உறுதியாக சொல்லி என்ன சொல்றாங்க? நற்செய்தியை, நல்ல செய்தியை அவங்க பிரசங்கிக்கும்படி பவுல் சொல்றாரு. நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம் என்று சொல்றத நம்ம பார்க்கிறோம். ரைட்? அடுத்த காரியம் இப்ப சிலுவையில் அறையப்பட்டாரு. அப்ப அந்த அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் எப்படி அடுத்து சொல்லுதுன்னு சொன்னா, சிலுவையில் அறையப்பட்டு என்ன செய்தாராம்? மரித்தார் என்று சொல்லப்படுகிறது. அப்ப இந்த ஒவ்வொரு சொல்லிலும் ஆழமான அர்த்தத்தோட அவங்க எழுதுறாங்க. இப்ப நாங்க பார்த்த இதுவரைக்கும் ஏன் சிலுவையில் அறையப்பட்டார்? அப்படி சொல்லுவதன் மூலம் நமக்கு இருக்கின்ற மேன்மை என்ன? நமக்கு இருக்கின்ற நம்பிக்கை உறுதி என்ன என்பதை நாங்க பார்த்தோம். இப்ப அந்த ஹைல்பர்க் கேட்டகிசம் 40வது கேள்வி பதில்ல சொல்றாங்க, கிறிஸ்து மரிக்க வேண்டியதன் அவசியம் என்ன? மரித்தார் என்று அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் சொல்லுது இல்லையா? ஏன் மரிக்கணும்? ஏன் மரிக்க வேண்டிய அவசியம் என்ன? இதெல்லாம் யோசிச்சு பார்த்திருக்கலாம் இல்லையா? நம்ம சில நேரங்கள்ல எல்லா பாடுகளும் அனுபவிச்சு, 100க்கு 100% நியாயப்பிரமாணத்தை நிறைவேற்றி, கடவுளுக்கு உகந்த பரிசுத்தமான வாழ்க்கைய வாழ்ந்து, ரட்சிப்பை சம்பாதிச்சு கொடுத்திருக்கலாமே! அவர் பாடுகள் அனுபவிச்சு மட்டும் ரட்சிப்பை சம்பாதிச்சு கொடுத்திருக்கலாமே! ஏன் மரிக்கணும்? ரைட்? என்பது நமக்கு சில நேரங்கள்ல கேள்வி வரலாம் இல்லையா? அப்ப பாருங்க, அந்த கேள்விக்கான பதில் எப்படி சொல்லுதுன்னா, ஏன் இயேசு மரிக்கணும்? தேவனுடைய நீதி மற்றும் உண்மையின்படி பாவத்திற்கான உகந்த பரிகாரம் தேவகுமாரனின் மரணத்தினாலே அன்றி வேறொன்றினாலும் முடியாததால் ஆகும். ஏன் மரிக்கணும்? தேவனுடைய நீதி மற்றும் உண்மையின்படி பாவத்திற்கான உகந்த பரிகாரம் எங்க இருக்குது? மரணத்துல, அதாவது தேவகுமாரனுடைய மரணத்துல தான் இருக்குது. அங்கதான் பாவ பரிகாரம் பூர்ணப்படுது. எனவே அவர் மரித்தாக வேண்டும். ஆகவேதான் அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்துல ஒரு கிறிஸ்தவன் அறிக்கை செய்கின்றான், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பொந்தியு பிலாத்துவின் அந்த அதிகார காலத்துல பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்தார் என்று அவன் அறிக்கை செய்கிறான். சரியா? அப்ப பாருங்க, அந்த ஹைல்பர்க் கேட்டகிசத்துல சொல்றாங்க, ஒருவர் இப்படி கேட்கலாம், நம்முடைய இரட்சகர் சிலுவையில் அனுபவித்த மகா பெரிய வேதனைகளே தேவ நீதியின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லையா? நான் சொன்ன மாதிரி என்னது? போதாதா? அவருடைய அவருடைய பாடுகள், அவருடைய துக்கங்கள் எங்களுக்கு ரட்சிப்பை சம்பாதித்து தாரத்துக்கு போதாதா? ஏன் சாகணும் அவரு? ஏன் மரிக்கணும்? அப்ப அதற்கான பதில் தான் என்னது? கீழ எழுதியிருக்கிறோம் பாருங்க. இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ, அதாவது எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்துல இந்த வசனங்கள் இருக்கு. 18ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனமும், எசேக்கியேல் 18ஆம் வசனத்துல 18ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இதோ எல்லா ஆத்துமாக்களும் என்னுடையவைகள். தகப்பனின் ஆத்துமா எப்படியோ அப்படியே மகனின் ஆத்துமாவும் என்னுடையது. பாவம் செய்கின்ற ஆத்துமாவே சாகும். அடுத்த வசனம், பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். குமாரன் தகப்பனுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை, தகப்பன் ராஜாவினுடைய அக்கிரமத்தை சுமப்பதில்லை. நீதிமானுடைய நீதி அவன் மேல்தான் இருக்கும், துன்மார்க்கனுடைய துன்மார்க்கமும் அவன் மேல்தான் இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. இப்ப நாங்க பார்த்தோம் இல்லையா? ஏன் இயேசுவானவர், கிறிஸ்து இயேசுவானவர் மரித்து என்று நம்ம அறிக்கை செய்யறோம். அந்த மரிக்க வேண்டியது மிக முக்கியம் இல்லையா? இப்ப பாருங்க, சிலர் கிறிஸ்துவ விசுவாசிக்காதவங்க அல்லது கிறிஸ்தவர்களுக்கு விரோதமாக பேசுறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இயேசு மரிக்கல அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா அதுல ஒரு அவங்களுக்கு சந்தோஷம், அதுல அவங்களுக்கு ஒரு என்னது,
அவங்களுடைய மதத்துக்கு ஒரு பெரிய மேன்மை கிடைச்ச மாதிரி ஒரு விருப்பம். அதாவது கிறிஸ்தவத்த பொய்யாக்கிட்டோம். கிறிஸ்தவத்த பொய்யாக்கணும்னு என்ன செய்யணும்? கிறிஸ்து மரிக்கலன்னு சொல்லணும். அப்ப என்ன சொல்லுவாங்க? ஒவ்வொரு பொய்யா கதை கட்டிவிட்டு, தாங்கள் கண்டதையும் இண்டதையும் காண்பித்து, ரைட் சிலுவையில மரிச்சது வந்து யூதாசு, ரைட் யூதாச அறைய விட்டுட்டு இயேசுவ எப்படியாவது காப்பாத்தி கொண்டு போயிட்டாங்க என்றெல்லாம் சொல்லி, புனை கதைகளை, கற்பனை கதைகளை கட்டிவிட்டாங்க வரலாற்றுல. இன்னைக்கும் அப்படிதான் பேசிட்டு இருக்காங்க அநேகர். சரியா? ஏன் அப்படி பேசுறாங்க? அவர் மரிக்கவில்லை என்று சொன்னால், கிறிஸ்தவமே இன்னைக்கு இல்ல. சரியா? அப்ப கிறிஸ்தவத்த பொய்யாக்கணும்னு சொன்னா, இயேசு மரிக்கலன்னு சொல்லணும். சரியா? ஆனால் நாங்க பைபிள் என்ன பார்க்கிறோம்? அப்போஸ்தல விசுவாச பிரமாணம் என்ன சொல்லுது? அவர் மரித்தார். ஏன் மரிக்கணும்? ஏன்னு சொன்னா, இங்க நாங்க வாசிக்கிறோம், பாவம் செய்கிற ஆத்துமா சாக வேண்டும். 9 அப்போ அ வாசிச்ச அந்த வசனத்துல, அப்பாவனுடைய பாவத்த மகன் சுமக்க இயலாது. சுமக்க மாட்டான். நாட்டுல இருக்கிற ராஜாவுடைய பாவத்த தகப்பன் ராஜாவுடைய பாவத்த சுமக்க இயலாது. சரியா? அப்போ ஒரு பாவியினுடைய ஒரு ஒரு துன்மார்க்கனுடைய பாவத்துக்கான தண்டனையும், அந்த சாபத்தையும் அவன் தான் சுமக்கணும். சரியா? அத இன்னொருத்தன் சுமந்து கொண்டு அவனை விடுதலையாக்க முடியாது. அப்போ இயேசுவானவர் மரித்தார்ன்னு சொல்லும் பொழுது, என்னுடைய பாவத்தை இன்னொருத்தர் சுமக்க முடியாது. என்னுடைய தகப்பனோ, என்னுடைய சொந்தங்களோ, அல்லது நாட்டுல இருக்கின்ற ஒரு நன்மை செய்கின்ற மனுஷனோ என்னுடைய அக்கிரமத்த சுமக்க முடியாது. பாவம் செய்கின்ற நான் தான் சாகணும். அப்ப ஆண்டவர் இயேசு மரித்தார்ன்னு சொல்லும் பொழுது, பாவம் செய்த ஆத்துமாவாகிய சாக வேண்டிய எனக்கு பதிலாக, பாவமற்ற பரிசுத்தமுள்ள தேவனுடைய குமாரன், கடவுளுடைய பரிசுத்த ஆவியானவருடைய நிழலிடுதலினாலே மரியாளுடைய மரியாளுடைய வயிற்றிலே பிறந்த அந்த தேவனுடைய குமாரன், அவர் பரிசுத்தம் உள்ளவர் என்பதை காண்பித்த நாங்க கடந்த வாரம் பார்த்தோம். பொந்தியு பிலாத்து அவனுடைய மனைவியும் சொல்றாங்க. அவர்ட்ட ஒரு பாவத்தையும் நான் காணவில்லை. எப்படி இந்த தண்டனையை கொடுக்கிறது என்று வரலாற்றில் அறிக்கை செய்யப்பட்ட அந்த பாவமற்ற கிறிஸ்து வானவர் என்ன செய்யணும்? ரைட்? பாவம் செய்த ஆத்துமாவாகிய பாவம் செய்து சாக வேண்டிய ஆத்துமாவாக இருக்கின்ற எனக்கு பதிலாக அவர் மரிக்கவே வேண்டும். அப்பதான் எனக்கு ஜீவன். அப்பதான் எனக்கு வாழ்க்கை. எனவே கிறிஸ்தவன் உறுதியாக அறிக்கை செய்றான் என்னது? கிறிஸ்து எனக்காக கல்வாரி சிலுவையில அறையப்பட்டு மரித்தார். அப்ப சாத்தான் என்ன யோசிக்கிறான்? எப்படியாவது விசுவாசிகள குழப்புறதுக்காக மற்றைய மதத்துல உள்ளவங்கள பாவிச்சு, ரைட் அவரு மரிக்கல. அவரு இப்படி தப்பிச்சுட்டாரு. அங்க ஓடிட்டாரு, இங்க ஓடிட்டாரு என்று சொல்லி பலவிதமான கதைகள சொல்லி தாராங்க. ஆனால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது என்ன? கிறிஸ்து இயேசுவானவர் மரித்தார். ரைட்? என்னுடைய ஆத்துமாவை மீட்டுக் கொள்ளும்படி அவர் மரித்தார் என்பதை நாம் பார்க்கிறோம். அப்ப அவர் மரித்தார் என்று சொல்லும் பொழுது, அந்த இயேசு எனக்காக மரித்தார் என்ற அந்த சொல் ஒரு விசுவாசிக்கு என்னத்த காண்பிக்குது? நான் ஜீவன் பெற்றேன். நான் வாழ்க்கை அடைந்தேன் என்பத காண்பிக்குது. கிறிஸ்து மரித்தார், நான் வாழ்வடைந்தேன். கிறிஸ்து மரித்தார், எனக்கு நித்திய ஜீவன் கிடைத்தது. கிறிஸ்து மரித்தார், என்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்பதை அது காண்பிக்கிறது அன்பானவர்களே. அங்கதான் கிறிஸ்தவ வாழ்க்கையின் அந்த மேன்மை, அந்த உன்னத தன்மைய நம்ம பார்க்கிறோம். சரியா? அப்போ பாவம் செய்த ஆத்துமாவாகிய எனக்காக பாவமற்ற பரிசுத்தமுள்ள தேவகுமாரன் எனக்காக கல்வாரி சிலுவையில் அறையுண்டு மரித்தார் என்பதை நாங்க விசுவாசமாக அறிக்கை செய்கிறோம் என்பதை நாங்க அப்போஸ்தல விசுவாச பிரமாணத்துல பார்க்கிறோம். சரியா? ரைட்? அப்ப நான் சொன்னதை இங்க சுருக்கமா எழுதியிருக்கிறோம் பாருங்க. இது ஒரு ஆச்சரியமான விஷயம். இயேசுவின் பாவமற்ற மனித சாயலில் ஜீவிப்பதற்கு தகுதியான ஒரே மனிதனாகிய இயேசு ஆத்துமாவை சரீரத்தினின்று பிரிக்கும் மரணத்தை அனுபவித்து தேவனிடமிருந்து பிரிக்கப்படும் ஆவிக்குரிய மரணத்தை அனுபவித்தார் இல்லையா? அப்போ அவர் மரித்தார். எதுக்காக மரித்தாரு? இங்க நாங்க சொல்லப்படுற மாதிரி ஆண்டவர் இயேசு தேவன்கிட்ட இருந்து பாவம் செய்து தேவனுடைய சாபத்துக்கு உள்ளாகி மரத்துல தூக்கப்பட்டு சாக வேண்டிய எங்களை மீட்டுக் கொள்ளும்படி ரைட் கடவுளை விட்டு தூர பிரிக்கப்பட்டு நரகத்துக்கு ஏதுவானவர்களாக இருந்த எங்கள மீண்டும் அவருக்குள்ள இணைக்கும்படிக்கு ஆண்டவர் இயேசு மத்தேயு 27:46 வாசிக்கிறோம்.
என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று கூப்பிட்டார். அவர் கதறினார். இல்லையா? அப்ப என்ன நாங்க பார்க்கிறோம்? ஆண்டவர் இயேசு நிச்சயமாக தேவனால கைவிடப்பட்டு, நாங்க பார்த்தோம் இல்லையா? அந்த பழைய ஏற்பாட்டுல அந்த ஒரு மனுஷன மரத்துல தொங்க விட்டிருக்கும் பொழுது, மக்கள் அவன பார்த்து சொல்லுவாங்க, இவன் சாபத்துக்குரியவன். இல்லையா? அவன் வந்து தேவனுடைய தண்டனைக்குரியவன். அதே மாதிரி ஆண்டவர் இயேசு சிலுவையில சொல்றாரு, "ஏன் தேவனே என்னை கைவிட்டீர்கள்?" அதாவது முழுமையான சாபத்தை தன் மீது சுமந்து கொண்டத அது காண்பிக்குது. நானும் நீங்களும் பாவம் செய்த ஆத்துமாக்களாய், அந்த மரத்துல தூக்கப்பட்ட மனிதனைப் போல சபிக்கப்பட்டவர்களாய், நானும் நீங்களும் மரண தண்டனை அனுபவிக்கணும். லைன். எங்களுக்கு பதிலாக கிறிஸ்து இயேசு அந்த தண்டனை அனுபவித்த அந்த உறுதியை இது எங்களுக்கு காண்பிக்குது. ஆண்டவர் இயேசு எங்களுக்காக கைவிடப்படுறாரு. ஆண்டவர் இயேசு எங்களுக்காக முழுமையாக சாபத்தை சுமந்து கொண்டு எங்களுக்காக அவர் மரிக்கிறார் என்பதை இது எங்களுக்கு காண்பிக்கிறது. சரியா? எனவே பாடுகள் படுறது மாத்திரம் போதாது. அவர் சிலுவையில அறையப்படணும். அத நாங்க பார்த்தோம் ஏன்னு சொல்லி, அதே நேரத்துல அவர் மரிக்கவும் வேண்டும் என்பதை நாங்க இங்க பார்க்கிறோம். சரியா? ரைட். அடுத்து நாங்க கவனிக்கிற காரியம் என்னன்னா, சில வசனங்கள நாங்க அத பார்க்கிறோம். ரோமர் 6:23ல ரைட். இப்படியாக ஒரே மனுஷனாலே பாவமும், பாவத்தினாலே மரணமும் உலகத்திலே பிரவேசித்தது போலவும், எல்லா மனுஷரும் பாவம் செய்தபடியால் மரணம் எல்லாருக்குள்ளும் வந்தது போலவும் இதுவும் ஆயிற்று. ரைட். அடுத்த வசனம் நாங்க வாசிக்கிறோம். ஆதியாகமம் 2:17ல ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம். அதை புசிக்கும் நாளிலே சாகவே சாவாய் என்று கட்டளையிட்டார் என்று நாங்க பார்க்கிறோம். சரியா? அப்போ நாங்க கண்ட மாதிரி ஆ மரணம் நமக்கு நிச்சயிக்கப்பட்ட ஒன்று. அத சாப மரணம்னு சொல்லி நாங்க வேதத்துல பார்க்கிறோம். இல்லையா? அப்போ ஆதியாகமத்துல ஆண்டவருடைய கட்டளை என்ன சொல்லுது? நீ இந்த விருட்சத்தின் கனியை புசித்ததினாலே நிச்சயமாக நீ சாகவே சாகணும். செத்தே ஆகணும். வேற பரிகாரமே கிடையாது என்பதுதான் கடவுளுடைய வார்த்தை. சரியா? அப்போ அ நிச்சயமாக பாவம் செய்த ஆத்துமா சாகும். ஆண்டவருடைய சாபம் என்ன? நீ இந்த கனியை புசித்து தேவனுடைய வார்த்தையை மீறி நடந்ததினாலே சாகவே சாவாய். அப்ப செத்தே ஆகணும் ஆத்துமா. அதுதான் கடவுளுடைய நீதி. அப்ப ஆண்டவர் இயேசு நமக்காக பாவத்தை சுமந்து மரிக்க வேண்டியது மிகவும் அவசியம். காரணம் என்ன? அதுதான் கடவுளுடைய வார்த்தையின் சாபம். சாகவே சாகணும். அப்ப நானும் நீங்களும் சாக வேண்டிய மரணத்தை கிறிஸ்து இயேசுவானவர் சுமந்து கொண்டார். அவர் எனக்காக மரித்தார் என்பதை அது எனக்கு காண்பிக்கிறது அன்பானவர்களே. சரியா? அப்போ கடவுள் இயேசு அந்த மரணத்தை சந்திக்க முதல்ல அவர் சொல்ற காரியம் பாருங்க. யோவான் 10ஆம் அதிகாரம் 17ஆம் 18ஆம் வசனங்கள்ல நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படிக்கு அதை கொடுக்கிறபடியினால் பிதா என்னில் அன்பாயிருக்கிறார். ஒருவனும் அதை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டான். நானே அதை கொடுக்கிறேன். அதை கொடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு. அதை மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும் எனக்கு அதிகாரம் உண்டு. இந்த கட்டளையை என் பிதாவினிடத்தில் பெற்றுக்கொண்டேன் என்றார். அப்ப ஆண்டவர் இயேசுவும் தன்னை முழுவதுமாக அந்த மரணத்துக்கு ஒப்பு கொடுக்கிறவர் மாத்திரமன்றி, தான் மரிக்கப் போகின்ற அந்த மரணத்தின் மீது தனக்கு அதிகாரம் உண்டு என்பதையும் காண்பிக்கிறார். இல்லையா? என்னத்த காண்பிக்கிறாரு? என்னுடைய ஜீவனை, உயிரை நான் கொடுக்கிறதுக்கும், அதை எடுத்துக் கொள்றதுக்கும் எனக்கு அதிகாரம் உண்டுன்னு சொல்றாரு. ஒரு மனுஷனாலும் இத சொல்ல முடியாது. எந்த அதிகாரம் பெற்ற மனுஷனாலும் சொல்ல முடியாது. என் ஜீவனை நான் கொடுக்கிறேன். ரைட். தற்கொலை பண்றவன் சொல்லலாம். நான் கொடுக்கிறேன்னு சொல்லிட்டு. ஆனா அந்த ஜீவனை நான் எடுத்துக்கொள்றேன்னு சொன்னா, ரைட், மறுபடியும் எடுத்துக்கொள்ளவும்னா, திரும்பவும் உயிரடைவேன்னு சொல்றது யாரால முடியும்? தேவனால, கடவுளால மாத்திரம் தான் முடியும் இல்லையா? அப்ப ஆண்டவர் இயேசுனுடைய திட்டம் என்ன? தான் மக்களுடைய பாவத்தையும், அந்த அவர்களுடைய பாவத்தின் சம்பளமாகிய அந்த மரணத்தின் அந்த சாபத்தையும் நான் சுமந்து கொண்டு, அவர்கள் சாக வேண்டிய அந்த சாகவே சாவாய் என்ற மரணத்தை நான் செத்து, அதுக்கு நான் என்னை ஒப்புக் கொடுத்து, நான் மீண்டும் உயிரோடே எழும்புவேன் என்பதுதான் கடவுளுடைய திட்டம். அதான் சொல்றாரு அவரு. அதை கொடுக்கவும், அதை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டு என்று அவர் சொல்றார்.
சரியா? அப்ப நான் என் ஜீவனை மறுபடியும் அடைந்து கொள்ளும்படி அதை நான் கொடுக்கிறேன்னு ஆண்டவர் இயேசு சொல்றத நம்ம கவனிக்கிறோம் அன்பானவர்களே. அப்போ இந்த மரணத்தை குறித்து அந்த மரிக்கிற காரியத்துல கடவுளுடைய திட்டம் பெரிதான ஒரு சத்தியத்தை வேதாகமத்துல நமக்கு வச்சிருக்கிறத நாங்க இந்த இடத்துல கவனிக்கிறோம். சரியா? அந்த மரணம் வந்து எங்கள தேவனோட ஒப்புரவாக்குது. ரைட்? தேவனோட எங்கள ஒன்று சேர்க்குது. ரைட்? அவரோட எங்களுக்கு சமாதானத்த உண்டு பண்ணுது. அப்ப வேற ஒருத்தருடைய மரணம் அந்த சமாதானத்தை எங்களுக்கு உண்டு பண்ண முடியாது. ரைட்? ஆண்டவர் இயேசு பரிசுத்தமான தேவன். அவர் பரிசுத்தமான தேவனுடைய குமாரன். எனவே அவருடைய அந்த பரிசுத்தமான பழி ஒன்று மட்டும் தான் பவர்ஃபுல்லானது, வல்லமை உள்ளது. எதுக்கு? திரும்பவும் எங்களை சாபத்திலிருந்து நீக்கி தேவனோட ஒப்புரவாக்குவதற்கு, தேவனோடு சமாதானத்தை ஏற்படுத்துவதற்கு அவருடைய அந்த பழி மிகவும் வல்லமை உள்ளதாக இருக்கிறது என்பதை நாங்க பார்க்கிறோம். ஆகவேதான் ரோமர் 5:10 வாசிக்கிறோம். நாம் தேவனுக்கு சத்துருக்களாய் இருக்கையில் அவருடைய குமாரனின் மரணத்தினாலே அவருடனே ஒப்புரவாக்கப்பட்டோமானால், ஒப்புரவாக்கப்பட்ட பின் நாம் அவருடைய ஜீவனாலே ரட்சிக்கப்படுவதும் அதிக நிச்சயமாமே என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்ப பாவம், பாவத்தின் சம்பளம், அதன் சாபம், மரணம். ஆனால் தேவனுடைய கிருபை வரம் எப்படியாப்பட்டது? ரோமர் 6:23 வாசிக்கிறோம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே உண்டான நித்திய ஜீவன். கிறிஸ்து இயேசு மரித்ததினாலே எங்களுக்கு ஜீவன் கிடைத்தது. அந்த ஜீவன் நித்தியமான ஜீவனாக, நித்திய காலமான வாழ்க்கையாக இருக்கிறது என்பதை அது எங்களுக்கு காண்பிக்கிறது. எனவே கிறிஸ்து மரித்தார் என்ற அந்த சத்தியம் கிறிஸ்தவ வாழ்க்கையில, கிறிஸ்தவ விசுவாசத்துல மிகவும் முக்கியமான சத்தியம் என்பதை இந்த இடத்துல நாங்க படிக்கிறோம். ரைட்? அடுத்த வாரம் பார்க்க போறோம். அவர் அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்திலே இறங்கினார். சரியா? இப்ப ஏன் அடக்கம் பண்ணப்படணும்? ஏன் பாதாளத்துல இறங்கணும் என்பதை அடுத்த வாரம் நாங்க கவனிக்கலாம். தேங்க் யூ. நாங்க ஜெபம் செய்து நாங்க காரியத்தை நாங்க நிறைவு செய்வோம். எதுவும் காரியங்கள் வந்து நீங்க சொல்ல முடியும், கேட்கலாம். அப்படி இல்லாட்டி நாங்க ஜெபிச்சு நிறைவு செய்வோம். ப்ரே பண்ணுவோம் அப்ப. கிருபையில் ஐஸ்வர்யம் உள்ள நல்ல ஆண்டவரே, அருமையான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நாளிலும் ஆண்டவரே, உம்முடைய மரணம் எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் கண்டோம் சுவாமி. நீர் சிலுவையில் அறையுண்டு மரிக்க வேண்டும். அதுதான் எங்களுக்கான எங்களுக்கு வாழ்க்கையை கொண்டு வந்து தருகின்ற சுவாமி காரியமாக இருக்கிறது. எங்களுக்கு நாங்கள் ஜீவனை அடைவதற்காக, எங்களுடைய வாழ்க்கையில் இருக்கின்ற சாபம் நீங்குவதற்காக நீர் சிலுவை மரணத்தை தெரிவு செய்தீர் சுவாமி. தேவனே, உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். ஆண்டவரே, நாங்கள் உயிரடையும்படி நீங்கள் மரித்தீர்கள். ஆண்டவரே, உமக்கு நன்றி சுவாமி. கர்த்தாவே, இப்படியான உன்னதமான தேவன் உம்மை ஆராதிக்க, உம்முடைய பிள்ளைகளாக அந்த பூமியில நாங்கள் வாழ நீங்கள் கொடுத்திருக்கின்ற எல்லா தயவு இரக்கங்களுக்காக ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் உம்முடைய வார்த்தையை மீறி, ஆண்டவரே, ஆதாம் ஏவாள் ஆண்டவரே உம்முடைய சாபத்துக்குள்ளாகி நீ சாகவே சாவாய் என்று உம்முடைய வாயினாலே அறிக்கை செய்யப்பட்ட அந்த சாபத்துக்கு உள்ளானவர்களாக மனிதர்கள் இருந்த பொழுது, ஆண்டவரே, அந்த சாவிலிருந்து அவர்களை மீட்கும் ஒரே வழியாக தேவனே, கர்த்தர் இயேசு கிறிஸ்து நீர் இந்த பூமிக்கு வந்து, தேவனே, அந்த சாவை நீர் ஏற்றுக்கொண்டு, ஆண்டவர் எங்களுக்கு பதிலாக நீர் மரித்து எங்களுக்கு ஜீவனை கொடுத்தபடியினாலே, எங்களுக்கு வாழ்வளித்தபடியினாலே, எங்களுக்கு நித்திய வாழ்வை தந்தபடியினாலே தேவனே, உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கிறிஸ்து இயேசுவின் நல்ல நாமத்தினால் பிதாவே, ஆமென்.